இந்த ரீல் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. இன்னொரு குழந்தைக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. கேரளாவில் ஒரு 1.5 வயசு குழந்தை 1.5 மாதத்துக்கு முன்னாடி 2 கையிலும் ஃப்ராக்சரோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கு. இப்போது அந்த குழந்தை சைல்டு அபியூஸ்னால இறந்துடுச்சு. எனக்குள்ள ஒரு கேள்வி, இந்த குழந்தைய முன்னாடியே காப்பாற்றிருக்க முடியுமா? சைல்டு அபியூஸ்னால் எப்போவும் பெரிய காயம், கண்ணை சுற்றி பிளாக்காக இருக்கணும்னு இல்லை. அடிக்கடி ரத்தக்கட்டு வருது, மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ், 2 பக்கமும் ஃப்ராக்சர் ஆகுறது, இருக்க காயத்துக்கு பொருந்தாத ஹிஸ்ட்ரி சொல்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர லேட் பண்ணுறது, அந்த குழந்தை தன்னோட கேர் கிவர் இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்த்தாவே ரொம்ப பயப்படுறது, இந்த மாதிரி சைலண்ட் வார்னிங் சைன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். டாக்டர்ஸ், நர்சஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரூல் இருக்குது. 10-4 ஃபேஸஸ் பி ப்ரூசிங் ரூல். இதெல்லாம் இருந்தால் அபியூஸ்னு அர்த்தம் இல்லை. பட் இது எப்படி வந்துச்சுன்னு கேட்க வேண்டிய நேரம். 1.5 இயர் குழந்தை பொய் சொல்லாது, ஹெல்ப் கேட்கவும் தெரியாது, தன்னை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கவும் தெரியாது. ஒரு குழந்தை ஆபத்தில் இருக்குன்னு டவுட் வந்தாலே சைல்டு ஹெல்ப்லைன் 1098 1098 இதுக்கு ஒரு கால், ஒரு ரிப்போர்ட், ஒரு இன்டர்வென்ஷன் ஒரு உயிரை காப்பாற்றலாம்.